தேவனோடு நடந்தீங்கன்னா நீங்க இருள நடக்க மாட்டீங்க, பாவத்தில் நடக்க மாட்டீங்க. கர்த்தரோட நீங்க ஐக்கியத்தில் இருக்கிறீங்க, உறவுல இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்க பாவத்துல வாழ்றீங்கன்னா நீங்க பொய் சொல்ற மனுஷனாக இருக்கிறீங்கன்ற அர்த்தம். If you claim that you are walking with God but then you are living in darkness, it means you are lying. நீங்க பொய் சொல்றீங்க. காரணம் கர்த்தரோட நடக்கிறவங்க கர்த்தரை போல வாழுவார்கள். They will live as Christ lived. கர்த்தரோட நடக்கிறவங்க தான் ஜனங்களை கர்த்தருக்குள் நடத்த முடியும். Only if you walk with God you can walk the people into God. சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? கர்த்தரோட இணைந்து நடந்தாதான் நீங்க பிறருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க முடியும். For you will preach the outcome of your relationship with God. உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இருக்க உறவிலிருந்து வருகிற அந்த பலனை தான் நீங்க வெளியே பேசுவீங்க. உங்க அனுபவத்தை நீங்க சொல்லி கொடுப்பீங்க. எப்படி தேவனிடத்துல சேர முடியும், எப்படி சத்தத்தை கேட்க முடியும் என்று சொல்லி. See, whatever I'm preaching to you is not what someone else story. மற்றவங்களோட கதை நம்மளுக்கு கொஞ்சம் இன்ஸ்பைரிங்காக இருக்கலாம், சாட்சி இருக்கலாம். பட் மோஸ்ட் ஆஃப் இட் நம்ம என்னத்தை கடக்கிறோம், எதை நம்ம பெற்றுக்கொண்டிருக்கோம், எதை நம்ம சந்திச்சிருக்கிறோம், எப்படி கர்த்தர் விடுதலை ஆக்கினார், எப்படி கொண்டு வந்தார், என்ன எதிர்பார்த்தார், இதுதான் பவர்ஃபுல் டெஸ்டிமனி நான் சொல்றேன். ஹல்லேலூயா. நீங்க தேவனோட நடக்கிறீங்க பாருங்க. நீங்க எல்லாமே 10 வருஷத்துக்கு முன்ன இருந்த ஒரு சாட்சியை சொல்றீங்க, ரட்சிக்கப்பட்டு பெற்ற ஒரு சாட்சியை நீங்க சொல்றீங்க. ஆனா கிறிஸ்துவ வாழ்க்கை அப்படி இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒரு அற்புதத்தை குறித்து சாட்சி சொல்ல முடியும். Daily you will testify the goodness of the Lord. எப்படி கர்த்தர் அற்புதமாய் நடத்தினா, எப்படி கொண்டு வந்தார்ட்டு. அப்படியே நீங்க உலகத்துக்கு ஒரு வெளிச்சமாக இருப்பீங்க. அநேகர் இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையின் மூலமாய் பார்ப்பார்கள். You will live as a testimony. இன்னைக்கு ஆண்டவரை விடுதலையாக்கினாலே போதும் அப்படி நினைக்கிறேன் தவிர்த்து ஆண்டவரை விடுதலை ஆக்கட்டும் நான் சாட்சி சொல்றேன் அந்த வைராக்கியம் இல்லை. ஏன்னா ஆண்டவர் விடுதலை ஆக்குறது அப்புறம் சாட்சினா ஆண்டவரே உமக்கு எனக்கு மாத்திரம் தெரியும், ஊருக்கு தெரியும், என் மானம் போயிடும். அப்படிதான் இருக்கிறோம். But you must have the heart to glorify God. கர்த்தரை மகிமைப்படுத்துற அந்த உள்ளம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தான் அற்புதம் நடக்கும், உங்களுக்கு தான் அதிசயம் நடக்கும். எந்த மனுஷனுக்கு அவனை தாழ்த்தி அவனை அடிமட்டத்துக்கு தாழ்த்தி கர்த்தரை உயர்த்த முடியுதோ அப்படிப்பட்ட மனுஷனுக்கு தான் கர்த்தர் வல்லமையை கொடுத்து சுகமாக்குவார். மானவ மரியாதை நம்ம பார்த்தோன்னு வச்சுக்க, நம்மளுக்கு கர்த்தர் நீ வர்த்தே இல்லை, உனக்கெல்லாம் அற்புதம் செய்யவே கூடாது, உண்மையாக அப்படிதான் சொல்லுவார். நம்ம பைபிள்ல பார்க்குறோம் இல்லையா, அற்புதத்தை பெற்ற அத்தனை பேருமே முன்னுக்கு சாட்சி சொன்னாங்க. நான் வெறும் அற்புதங்களை மாத்திரம் சொல்ல கிடையாது, உங்க வாழ்க்கையின் மாற்றத்தை குறித்து கூட நீங்கள் சாட்சியை துணிகரமா முன்னுக்கு போய் சொல்லணும். அதுதான் கர்த்தர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. சிலர் பார்த்தீங்கன்னா சில விதமான பழக்கத்திற்கு அடிமையா இருப்பாங்க, அடிக்ஷன். ரொம்ப வருஷத்துக்கு முன்பாக ஒரு சகோதரி என்று சொன்னாங்க, நல்லா படிச்சிருக்கிறாங்க, வேலை செய்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவங்களுக்கு என்னன்னா வீட்டு வேலை செய்கிறதுக்கு மாத்திரை போட்டு தான் செய்வாங்கல்ல. என்ன சொன்னாங்க, நான் மருந்து எடுப்பேன் பாஸ்தர்ன்ட்டு. நான் கூட ஏதோ பெயின் கில்லர்னு நினச்சேன். இல்லை பாஸ்தர் இது போதை பொருட்கள்னாங்க. போதை பொருட்களா, அது சாப்பிட்டு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன். அதை சாப்பிட்டா நான் இன்னும் ஆக்டிவ் ஆயிடுவேன், என் ஃபோக்கஸ் கரெக்டாக இருக்குது வீட்டு வேலை செய்யறதுக்கு. நான் வீட்டு வேலை செய்யறதுக்கு ஏன் சிஸ்டர் அதாவது இருக்கிறீங்கன்ட்டு. ஸோ அப்புறங்க அதை சாப்பிட்டா நான் ஹைப்பர் ஆயிடுவேன், எடுத்து போட்டு செஞ்சிருவேன் வேலையான்ட்டு. இப்போ நான் அதுக்கு அடிமையாயிட்டேன்றேன். அண்ட் ஃபியூ டைம்ஸ் ஈவன் மெசேஜ் மீ திருப்பி என்கிட்ட ஃபோன் அடிச்சு பாஸ் எனக்கு 100 தேவைப்படுது, எனக்கு தெரியும் அவங்க எது கேட்குறாங்க. இது என்ன காரணம்? அடிக்ஷன். இவங்கள பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிற ஆளை பார்த்தீங்கன்னா இவங்களாம் அப்படியே பாச நீங்கள் போய் சொல்கிறீங்கன்னு. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்படி வாழ்கிறாங்கன்ட்டு சொந்த குடும்பத்துக்கே தெரியாது. வெளியே பார்க்குறத வச்சு ஓகே ஒரு புஸ்தகத்தில் ஏடை வச்சு அந்த புஸ்தகம் என்ன நம்ம இடம் போட்டுற முடியாது. அதுதான் மனுஷன் வாழ்க்கை. உள்ளுக்கு இருக்கிற காரியம் many are addicted to many kinds of sins. போதை பொருட்களுக்கு, ஸ்மோக்கிங்க்கு, அந்த ஆல்கஹாலுக்கு நம்ம நிறைய குடிப்போம். ஃபஸ்ட்டு நிறைய கேன் குடிப்பேன், இப்போ கொஞ்சோண்டு தான் குடிக்கிறேன், பாதி டின் தான் குடிக்கிறேன். நீ குடிக்கிறது தானே, அதை நான் கொஞ்சோண்டு குடிக்கிறேன். தப்பு தான். ஏசியா 5 எழுதப்பட்டிருக்கு, பாதாளம் விரிவாய் திறந்து இருக்குதுன்னு எழுதப்பட்டிருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு கிறிஸ்தவனுக்குள்ள இன்னமும் வாழுது, ஒட்டி இருக்குன்னு என்ன காரணம் தெரியுமா? He is unable to walk with God. If you start walking with God, these things will leave. பாவம் தானா விலகி போகும். Jesus is stronger than your sins, your secret sins. இயேசு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இயேசுவோட நோக்கமே பாவத்தை அழிக்கிறதுக்கு தான், சாத்தானின் கிரியைகளை அழிக்கும்படி தான் தேவகுமாரன் வெளிப்பட்டிருக்கிறார். அப்ப இயேசு கூட நடக்க ஆரம்பிச்சீங்கன்னா பாவம் உங்களை சுமக்காது, பாவம் உங்களை தாங்காது. The sin will not be able to stand you because of the fire that is burning within you on account of Jesus Christ. இயேசுனால எரிகிற அக்கினி நிமித்தம் இந்த பாவம் அப்படியே விலகி ஓட ஆரம்பிக்கும்.
அப்ப பாருங்க, இன்னைக்கு நம்ம ஏன் போய் வெளியே போய் சொல்ல முடியல? why we are unable to share the good news? நம்மளே பாவத்தை எடுக்கிறோம், நம்மளே ரகசிய பாவத்தை நம்ம எப்படி இங்க போய் சொல்ல போறோம்? ஒரு கில்ட்டினஸ் பிடிச்சு வச்சிருக்குது. இதுவே ஒரு காரணமா எத்தனை நாள் நம்ம சொல்ல முடியும்? எப்ப நம்ம போய் ஊழியம் செய்ய முடியும்? எப்ப போய் இயேசுவை குறித்து பேச முடியும்? ஸ்டார்ட் வாக்கிங் வித் ஜீசஸ். இயேசு கூட நடக்க ஆரம்பிங்க, உடனே கர்த்தர் பயன்படுத்துவார். அந்த பாவியான ஸ்திரீ யாரு? சமரித்தன் பொண்ணு என்ன பண்றா? இயேசுவை சந்திச்ச உடனே குடம் போட்டுட்டு, அதை போட்டுட்டு ஜனங்களை கூப்பிடுறான். அவன் ஏன் தண்ணி முண்ட வந்தா? தாகம். சொல்லுங்க, தாகம். என்ன தாகம்? மனுஷனுக்கு ஏற்ற தாகம் தண்ணி, அதுதான். ஆமா இல்லையா? ஆனா அன்னைக்கு இயேசு கூப்பிட்ட உடனே தூக்கி போட்டுட்டு அவ போய் இயேசு சொன்ன வேலையை செஞ்சான். ஊரை போய் கூட்டிட்டு வந்தான். இட்ஸ் நாட் கோயிங் டு டேக் லாங். இன்னைக்கு நீங்க நடக்க ஆரம்பிச்சா நாளைக்கு நீங்க கர்த்தருக்கு ஊழியம் செய்ய ஆரம்பிக்கலாம். immediately you can do what you want to do. பெரிய அளவு இல்ல, அவரை சொல்ற சின்ன வேலை. போய் ஆட்களை கூட்டிட்டு வா, ஜனங்களை கூட்டிட்டு வா, அவ்வளவுதான், முடிஞ்சு. ஊழிய ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஊழியத்தை நீங்க செய்ய, நீங்க நடக்க நீங்க மாறுவீங்க. So don't give excuses. காரணங்களை கொடுக்காதீங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா கோபம் இருக்கும், உள்ளுக்கு கோபத்திலே தான் இருப்பாங்க எப்போதுமே. அங்க வந்து ஒரு டென்ஷனான ஒரு ஆள், டென்ஷனான ஆள். அவங்களை அமைதிப்படுத்துற சாதாரண விஷயம் கிடையாது. எப்ப எங்க வெடிக்கலாம், எப்ப எரிமேல மேல வெடிக்கலாம், எப்படி குடும்பி ஆகலாம், அதுதான் காத்துட்டு இருப்பாங்க. மூக்குக்கு மேல கோபம் வந்துடும். எப்போதும் சொல்ல, நல்லா மசாலா தூளா சாப்பிட்றாங்கல்ல, நல்லா கோபத்தை வளர்த்து வச்சிருக்கிறீங்க, பொறுமையை வளர்க்கல. ஹல்லேலூயா. The struggle. When you start walking with Jesus, இதெல்லாம் மாறும். சுயரூபம் மாறும். பெருமை பாராட்டாளா இருந்தீங்கன்னா, ரொம்ப பெருமை பேச நீங்களும் மாறிடுங்க ஆட்டோமேட்டிக்கா. இயேசுவின் சாயல் வந்துடும். நீங்க ஒரு ஆள் கூட பழகுனீங்கன்னா அவங்கள போலவே மாறிடுவீங்க. நீங்க பேசுற ஸ்டைல் எல்லாமே அவங்கள மாதிரியே இருக்கும். அப்ப இயேசு கூட நடக்க ஆரம்பிச்சுன்னா இயேசுடைய சுபாவம் உங்களுக்குள்ள வந்துடும். You will inherit his nature within you. இந்த சில பேர் பார்த்தீங்கன்னா பேராசை. சொல்லுங்க, பேராசை. இவங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள்ட்ட அது தேவையே இருக்காது, ஆனால் அது அவங்களுக்கு வேணும். இவங்களை எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கல? ரொம்ப சிம்பிள். கடை கூட்டிகிட்டு போங்க. கடை கூட்டிகிட்டு போகும் பொழுது உங்கள் பிளேட்டில் உள்ளதை அவங்க சாப்பிட்டுக்கிட்டே பார்ப்பாங்க பாருங்க. அதான் பேராசை. இங்கே தான் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, எல்லாமே இங்கே இருக்கும் ஐட்டம். அப்பயும் உங்கள் மங்களை தான் கண்ணு இருக்கும். கொஞ்சம் அசைஞ்சிங்க, கை சுப் தூக்கிடும், முடிஞ்சு. அங்கே தான் நீங்கள் குங்ஃபு மசாலா பார்க்கலாம். கண்ணு மூடி தூக்கிடுவாங்க. இதுதான் பேராசை. இவங்க எப்படின்னா, அவங்களுக்கு அது தேவை இருக்காது, அது எனக்கு வேணும், அது எனக்கு வேணும், இன்னும் வேணும், அதிகமாக வேணும். நான் சொல்றேன், ஒன்ஸ் யூ கம் இன் த லார்ட், ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் வாக்கிங் இன் த லார்ட், இது நம்மளுக்கு அவசியம் இல்லை, இது நம்மளுக்கு தேவை இல்லை, இதெல்லாம் நிரந்தரம் இல்லை, இதெல்லாம் நம்மளுக்கு முக்கியம் இல்லை, கர்த்தர் தான் முக்கியம் அப்படின்னு ஆயிடுவீங்க. இதான் நேச்சர், அப்படியே மாறும். இதெல்லாம் நீங்கள் கொண்ட்ராடிக்க நீங்கள் இருக்கீங்க, இன்னும் நீங்கள் கர்த்தர் கூட நடக்கலை என்ற அர்த்தம். லெட் மீ டெல் யூ சம்திங். யூ கேன் லீவ் அ ஹோலி லைஃப், அ ரைச்சஸ் லைஃப் வித்அவுட் வாக்கிங் வித் காட். கர்த்தரோட நடக்காம, உறவுல இல்லாம நீங்க பரிசுத்தமா மாற முடியாது. சரி, நான் பாவத்தை விட்டுறேன் அப்படிலாம் கிடையாது. நீங்க எப்படி இருக்கிறியோ அப்படியே வாங்க, கர்த்தர் உங்களை மாற்ற ஆரம்பிச்சிருவார். The changing part is not just, it is his. ஆண்டவர் உங்க பாவத்தையோ உங்க சுபாவத்தையோ உங்க சொந்த பலத்துல மாற்ற சொல்லல. He did not ask you to change yourself by your own effort. He said, I will change it for you. நான் தானே உன்னை உருவாக்குனேன், நான் உன்னை ஃபிக்ஸ் பண்றேன்றார், நான் உன்னை சரிப்படுத்துறேன். நம்ம ஒரு பொருளை வாங்கினாலே 1 வருஷம் வாரண்டி இருக்குது. விலை கொடுத்து வாங்கியிருக்கார் இயேசு, ரத்தம் சிந்தி வாங்கியிருக்கிறார், லைஃப் லாங் வாரண்டி இருக்குது. ஜஸ்ட் பிரிங் யுவர் செல்ஃப் டு ஹிம். அவர்கிட்ட போய் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் சுபாவங்களை மாற்றுவார். உங்க கூட ஒட்டியே வருகிற காரியங்கள் சொல்லுங்க, அதை என்ன மாற்றிக்கவே முடியல, அது மாறும், கர்த்தரால் மாற்ற முடியும். பரிசுத்தாவியோட வேலை அதுதான். ஹல்லேலூயா. சும்மா பரிசுத்தாவை வந்து உங்களை நிரப்பி கீழே உழுவிக்கிறதுக்கு இல்லை, அதற்கு இல்லை. அவரை நிரப்பும் பொழுது உங்களுக்குள்ள மாற்றம் உண்டாகும். இயேசு மலையில ஜெபிக்கும் பொழுது மறுரூபமாய் மாற்றப்படுகிறார். பிறர் மாறுறாங்க இல்லையோ, போது அவர் மாறுகிறார். ஹல்லேலூயா. அங்க வெண்மையாக மாறுகிறார். அதாவது பூமியில சொல்ல முடியாத அளவுக்கு அப்படிப்பட்ட ஒரு வெண்மை உண்டாகணுச்சா. அப்படின்னா பரிசுத்தத்தை குறிக்குது. When you start praying, you will turn to be holy like God. கர்த்தரை போல பரிசுத்தமாக மாற்றப்படுவீர்கள். ஆண்டு சொல்ல கிடையாது தெரியுமா? உன் சொந்த பலத்தை வச்சு நீ பாவத்தை விடு, உன் சொந்த பலத்தை கொண்டு இதை நீ மாத்தி இதை மாத்தி அப்படிலாம் கிடையாது. He empowers you to let go of your sins. கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார் பாவத்தை விடும்படியாக. பாருங்க, நம்மளுக்கு என்ன கஷ்டம்? ஒரு கஷ்டம் இல்லை. அவர் நீதியை செய்து முடிகிறார், அவர் உங்களை மாற்றுகிறார், சகலத்தையும் அவர் செய்து முடிக்கிறார். ஹல்லேலூயா. தேவனோட உதவியை தேடும்படி, ஒத்தாசை நாடும்படி நம்ம என்ன பண்ணணும்? தேவனோட
கிருபையின் சிங்காசனத்திற்கு நம்ம போகணும். the throne of grace. hallelujah. அங்க அப்படின்னா நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது, கர்த்தர் நடக்க ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்வார். அநேக முறை நீங்க பாவத்துல விழுந்தா தேவனை விட்டு தூரம் போகிறீங்க. தாவீது பாவத்துல விழுகும் பொழுது அது பாவம் என்று தேவன் சுட்டி காமிக்கும் பொழுது அவன் தேவன் எடுத்து தான் ஓடினான். he ran to God, not run away from God. அதான் கர்த்தர் அவனை மன்னித்து மறுபடியும் உருவாக்கினார். இன்னைக்கு கர்த்தர் இடத்துல ஓடி வாங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். ஒரு வெளிச்சம் உண்டாகுது. there's going to be a light. hallelujah.